குருச்சரணம். இன்றைக்கி நான் பேசப்படுறது க்ரௌன் சக்கரா பற்றி. அதான் நம்மளுடைய முதன்மையான சக்கரா. தலைக்கு 5 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. எல்லா சக்கராவும் ஃபனல் ரூபத்தில் இருக்கும். அது சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி சுற்றுறப்ப கிளாக் வைஸில் தனக்கு தேவையான சக்தியை எடுத்துக்குது. அதுக்கப்புறம் தேவையில்லாத சக்தியை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறப்ப விட்டுருது. இதுதான் சக்கராக்களுடைய வேலை. இந்த க்ரௌன் சக்கரா கலர் வந்து என்னென்னா, சூரியன்லேருந்து எடுத்துக்கிற வயலட் கலர் இன் நேச்சர். இது நமக்கு முக்கியமான வேலையான படிப்பு, ஞாபக சக்தி, நல்ல எண்ணங்கள், இதுக்கெல்லாம் க்ரௌன் சக்கரா ரொம்ப அவசியம். இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. அது பக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்தின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமி கும்பிட்றது, அப்புறம் தூபம் காட்டுறது, இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் போகிறது, நீங்கள் என்ன பண்ணாலும் அது எல்லாமும் பக்தியில் அடங்கிறாது. உண்மையான பக்தி என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை முழு மனத்தோடு செய்கிறது, வித் ஃபுல் கான்சியஸ்னஸ், ஃபுல் எஃபர்ட். இல்லை, நம்மளுடைய முழுமையானதை மனசு அதில் செலுத்தி செஞ்சிங்கன்னா அதுதான் உண்மையான பக்தி. எந்த காரியம் பண்ணாலும் சரி, அதை பக்திங்கிறது என்னென்னா, நாம் செய்யும் தொழிலே தெய்வம்னு அந்த காலத்தில் பாடினாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அந்த காரியத்தில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திங்க. நீங்கள் சமைக்க போறீங்கன்னா சமைக்க செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. எனக்கு என்னாலும் பாருங்கள், இந்த சமைக்கிற வேலை தானா, நான் இந்த வீடு வாசல் இருக்கிறதா என் வேலையா, அந்த மாதிரி சலிப்பே வேண்டாம். அதில் சந்தோஷம் இருக்கின்றது. ஸ்மைல் வித் ஆல் த ஒர்க். அழகாக சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா அதுதாங்க பக்தி. இந்த க்ரௌன் சக்கரால அந்த பக்தி இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் தன்னையும் அறியாமல் மூழ்கி ஆனந்தமாக ஒவ்வொரு வேலையும் செய்யப்போ அப்பெல்லாம் இந்த க்ரௌன் சக்கரா என்ன பண்ணும், ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம பக்திங்கிற பேரை வச்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். இந்த க்ரௌன் சக்கரால முக்கியமான இன்னொன்று என்ன வேலை இருக்குன்னா, அது வந்து மெடிடேஷன் பண்ணி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம போய் டச் பண்ணுறதுக்கு இந்த க்ரௌன் சக்கரா தான் மேஜர் பார்ட். அது எப்படி இப்போ தியானம் பண்ணுறது அப்படின்னா, தியானம் பண்ணுறதுக்கு ஒரு சொல்லித்தரணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக், தன்னால் ஒரு கண்ணை மூடுங்க, ஸ்மைல் பண்ணுங்க. நீங்கள் எண்ணங்கள் ஒரு எண்ணம் வர்றப்ப அந்த எண்ணத்துக்கு விட்டுருங்க. அதை போட்டு சண்டை போட்டு இந்த எண்ணம் வரக்கூடாதுலாம், அதெல்லாம் எண்ணங்கள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அதனால் அதை ஒன்றுமே நீங்கள் நிறுத்த முடியாது. அதை விட்டுருங்க. பேசாமல் அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க, அவ்வளோதான். உங்கள் மூச்சை வாட்ச் பண்ணுங்க. அந்த எண்ணங்கள் வேண்டாம் எண்ணங்களை வரவே வராது. இது மேஜர் பார்ட் இந்த க்ரௌன் சக்கரா. இந்த க்ரௌன் சக்கரா நம்முடைய முகத்தினுடைய வலது பாகத்தை பார்த்துக்குது. இவ்வளவும் க்ரௌன் சக்கராவில் இருக்குது. இப்போ ஒரு கதை சொல்லுவோம். இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது என்னன்னு பார்த்தோன்னு ஒரு குரங்கு கூட்டம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு குரங்கு தலைவர் அது சொல்லிச்சு, நான் இன்னைக்கு தியானம் பண்ண போகிறேன், உங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், நீங்கள் எல்லோரும் என்னையே கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் இந்த குட்டி மலை மேலே ஏற போகிறேன். பக்கத்தில் ஒரு குட்டி மலை இருந்துச்சு. இது மேலே ஏறி போயிட்டு நான் தவம் செய்ய போகிறேன். நீங்கள் எல்லாருக்கும் இதை ஒழுங்காக கவனிக்கணும், யாரும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. எல்லா குரங்கும் நம்ம தலைவர் வந்து தியானம் பண்ண போகிறாரு, நம்ம அமைதியாக அவரை பார்ப்போம் அப்படியே உட்காந்துருந்துச்சு. நம்ம குரங்கு அது மேலே ஏறினவுடனே என்ன ஆச்சு, அப்படியே உட்காந்து கண்ணை மூடினார். உடனே அவர் தோணுச்சு, நம்ம ரொம்ப தியானம் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா, நம்ம இதெல்லாம் போயிட்டோம்னா நமக்கு பசி வந்துடும், எந்திரிச்ச உடனே சாப்பிட்றதுக்கு எதாவது ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடன்னு ஓடி போய் பக்கத்தில் இந்த தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் வாழை மரத்தில் வந்து வாழைப்பழத்தை வெட்டிட்டு வந்து தம்பக்கத்தில் ஒரு கொலையை அப்படி வச்சுக்கிட்டு ஆஹா நமக்கு சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பித்தோன்னே அது சொல்லிச்சு, வம்பு, நம்ம எதுக்கு கொஞ்சம் வாழைப்பழத்தை தின்னுட்டு அப்புறமா தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை திங்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா தின்னுச்சு. தின்னு முடித்தோடனே அதுக்கு ரொம்ப சொக்கிச்சு தூக்கம். அதனால என்ன, இந்த தியானத்தை ஒரு தூங்கிட்டு கொஞ்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி படுத்துருச்சு. இது அம்படு கீழே இந்த குரங்கெல்லாம் போச்சு. நம்ம தலைவர் என்னையா பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிதான். இதுதான் தியானமா, நமக்கு தெரியலேன்னு பார்த்தாங்க. இதுவா தியானம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாருமே இப்படித்தான் நினைக்கிறோம். நான் இந்த நிலையை அடைஞ்சிட்டா எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு 10 கோடி ரூபா கிடச்சிட்டா நிம்மதி கிடச்சிடும், எனக்கு இந்த வேலை கிடச்சிட்டா நிம்மதி கிடச்சிடும், எனக்கு என்னென்ன, எனக்கு இத்தனை வீடு வாங்கிட்டேனா, காரு வாங்கிட்டேனா, இதுலெல்லாம் சந்தோஷம் கிடச்சிரும், இதுலெல்லாம் எனக்கு நிம்மதி கிடச்சிரும்னு நினைக்கிறோம். நிம்மதி எங்கேயோ இல்லை, நம்ம மனசில் தான் இருக்குது. இந்த மனசை பற்றி அடுத்து பேச போகிறோம். என்னுடைய எனர்ஜினஸில் ஒரு சேனல் இருக்குது, அதில் போனீங்கன்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம்.
போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காசா பணமா போட்டு பாருங்கள். நூற்றுக்கணக்கான விஷயங்களை பேசுகிறதில்ல, அதை பாருங்கள். சரி, இப்போ இந்த மெடிடேஷன் அவசியமாக முடியுமான்னா அதுக்கு ரொம்ப அவசியம்னா நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக். கண்ணை மூடினீங்களா, மூச்சை வாட்ச் பண்ணிங்களா, ஆட்டோமேட்டிக். கொஞ்சம் ஸ்மைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லியிருக்கேன், அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் வேலை செய்யும். நம்ம மூளையில் நிறைய நமக்கு நல்ல ஹார்மோன்ஸை சுரக்க வைக்குது. அதனால் எல்லாரும் இந்த க்ரௌன் சக்கராவை நல்லா வச்சுக்கோங்க. ரேக்கிக்கு வந்துட்டால் ரொம்ப ஈஸிங்க. க்ரௌன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதோ எல்லாமே ரொம்ப ஈஸி. ரேக்கியில் இருக்க சிம்பிள்ஸு, ரேக்கி த வே வி டூ இட், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கு கிடச்சிரும். அதெல்லாம் எங்களால் இப்போ வர முடியாது, செய்ய முடியாது, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. மௌனமாக இருங்க, இல்லையா? கட் ஃபீலிங்ஸ் சொல்கிறது இங்கே தான் இருக்குது. கட் ஃபீலிங்னா என்ன? சம்டைம்ஸ் நமக்கு சொல்லும் தெரியுமா, இதை செய்யாத அப்படின்னு மனம் சொல்லும். அதை நம்ம கேட்க மாட்டோம். அது இருக்கிற வேலையில் இந்த மனம் சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய இந்த க்ரௌன் சக்கராவில் தான் கட் ஃபீலிங்ஸ்னு சொல்கிறது இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்களை கொண்டு ஜெயிக்கிறதுக்கு நம்ம ரேக்கியும் கற்றுக்குவோம். கற்றுக்கிட்டு பலமான ஆளாகி க்ரௌன் சக்கராவை நம்ம கைக்குள்ளே கொண்டாந்துடலாம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். குட் லக், குட் சன்.